இவர் தான் பெரிய ஆள், மோடி அமித்ஷா கூட இவர் கீழன்ற மாதிரி ஒரு கருத்தை அவர்கள் ஆதரவாளர்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்க. அண்ணாமலை முடியான்ட்டார், அண்ணாமலை அப்படின்ட்டார், அண்ணாமலை அப்படின்ட்டார். இன்னை வரைக்கும் இப்போ நான்லாம் ஏதாவது பேசுகிறேன் வச்சுக்கோங்க, மிரட்டல் முதல் கொண்டு உள்ளே இருந்து வந்துகிட்டு இருக்குது. சந்தோஷ ஓரம் கட்டினாங்க. அண்ணாமலைக்கு இங்கே பெரிய பலமாக இருந்து எல்லாம் பண்ணுற கேசவனா இது தள்ளினாங்க. வார் ரூமை வந்து க்ளோஸ் பண்ண சொன்னாங்க. அண்ணாமலையை வான் பண்ணாங்க. அண்ணாமலைக்கெல்லாம் யாரையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எல்முருகன்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. இப்போ அண்ணாமலையினுடைய நிலை என்ன? அவர் ஏதாவது தனி கட்சி தொடங்கிடுவாரா, அல்லது மத்திய அரசுக்கு அந்த மாதிரி வேறு ஏதாவது எம்பி அப்படி போயிடுவாரா? என்ன நடக்கும்? இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்குது. என்னை விட மாட்டேங்கிறேன். உனக்கு மொத்தமே 15-20 நாள் தான் இருக்குது. 2 ஹெலிகாப்டர், ஒரு ஹெலிகாப்டர் வாடகை கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் போய் இறங்கு. ஹெலிபேடுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பு அரசியல் மற்றும் தேர்தல் நிகழ்வுகளுக்கிடையே இன்றைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். என்டிஏ கூட்டணியில் ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்தது வந்து அண்ணாமலையினுடைய பெயர். அவர் விருப்பப்படல, இல்லை எடப்பாடி கொடுக்கல, நான் வந்து பூத் ஏஜென்ட்டாக கூட நான் ஒர்க் பண்ண தயாராக இருக்கிறேன். அவர் இப்போ இன்றைக்கி நாமினேஷனுக்கெல்லாம் கூட போயிருக்காரு. அங்கே பிரதட்சணம் பண்ண கூட தயாராக இருக்குன்னு சொல்லுவார். அவர் பெரிய மாபெரும் நடிகர் தானே. இப்போ அண்ணாமலையினுடைய இந்த அவரை தள்ளி நிற்கிறதாகவோ அல்லது அவரை தள்ளி வைத்திருக்கிறதாகவோ இருக்கிறது பிஜேபி இந்த எலெக்ஷன் பாதிப்பு உண்டா? பிஜேபியில் அண்ணாமலைக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு பின்னாடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜேபி இருந்தது. அண்ணாமலையை கொண்டு வந்த பிறகு பிஜேபி ஸ்பீடாச்சு. ஆனால் அண்ணாமலைன்ற நபர் பிஜேபி தான் வெளியில் காமிக்குது. அப்போ இவரை சார்ந்து அது அதை சார்ந்து இதுதான். அண்ணாமலை வந்தவுடனே பட்டி தொட்டியெல்லாம் இளைஞர்கள் மத்தியில் ஒரு திமுக எதிர்ப்புன்ற மாதிரி கொண்டு போய் அவர் நல்லா கொண்டு போனார். ஆனால் அதை பிஜேபிக்கு சாதகமாக மாற்றாமல் தனக்கு சாதகமாக மாற்றுற வேலையெல்லாம் இவர் பண்ணார். அதனுடைய விளைவு தான் ஒரு கூட்டணி கட்சி தலைவராக கட்சி மேலிடம் கொடுக்குற பொறுப்பு என்னென்னா திமுக வீழ்த்தப்படணும். ஆனால் இவர் அந்த அடிப்படையிலே கை வச்சார். தான் தான் பிரதானம். இப்போ கூட பாருங்கள், நேற்று கூட இவர் தான் பெரிய ஆள், மோடி அமித்ஷா கூட இவர் கீழன்ற மாதிரி ஒரு கருத்தை அவர்கள் ஆதரவாளர்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்க. அண்ணாமலை முடியான்ட்டார், அண்ணாமலை அப்படின்ட்டார், அண்ணாமலை அப்படின்ட்டார். பியூஷ் கோயல் அதுன்னு சொல்கிறார். அவர் நான் பிரச்சாரம் மட்டும் பண்ணுறேன், தமிழ்நாடு முழுக்க போகிறேன், நான் நிற்கலன்ற மாதிரி ஒரு பெரிய புயல் ஓஞ்சா பிறகு முன்னாடி வந்து சொல்கிறாங்கல்ல, அதுதான் பியூஷ் கோயல் சொல்கிறது. உள்ளுக்குள்ளே நடந்தது தானே மேட்ரு. அவருக்கு தரது இதே பியூஷ் கோயல் அவருடைய டீமே டோட்டலாக புறக்கணிக்கப்பட்டதாக பார்க்க. ஆமாம். என்ன காரணம்னா இவர் வந்து நீங்கள் 2022 அண்ணாமலைகிட்ட பிரச்சனை தலைவராக கொண்டு வந்ததுக்கப்புறம் கட்சிக்குள்ளே கட்சி வளர்றதுலாம் இருந்தாலும் ஸ்தாபன நடவடிக்கையில் அண்ணாமலை எல்லாரையும் ஓரம் கட்டினார். தனக்கு வேண்டிய ஆட்கள்லாம் போட்டுக்கிட்டார். அவர்களாம் யோகிகளான்னு பார்த்தா நீங்கள் அமர் பிரசாத் ரெட்டிலேருந்து பலருடையது உங்களுக்கு தெரியும். அப்போது ஒரு டீம் குழு மனப்பான்மையோட இயங்குகிற தலைவர் வந்து எப்படி ஒரு கட்சியை வளர்க்க முடியும்? ஆனால் இங்கே என்னென்னா ஒரு தனக்குன்னு ஒரு சமூக இது கட்டமைப்பை வச்சுக்கிட்டு, வலைதள கட்டமைப்பை வச்சுக்கிட்டு இவரை பூஸ்ட் பண்ணுற வேலைலாம் பண்ணார். இவருக்கு ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் இப்போ வரைக்கும் டெட் பாடின்னு எடப்பாடி பேசிகிட்டு இருக்குது. கூட்டணி வேலைக்கு ஆகாது, தோப்பிங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னை வரைக்கும் அதை அண்ணாமலை வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னை வரைக்கும் இப்போ நான்லாம் ஏதாவது பேசுகிறேன் வச்சுக்கோங்க, மிரட்டல் முதல் கொண்டு உள்ளே இருந்து வந்துகிட்டு இருக்குது. நீ எல்லாம் கரெக்டாக பேசுகிற, ஆனால் அண்ணாமலையை மட்டும் நீ இது பண்ணுற அப்படின்னு. என்ன அண்ணாமலை உனக்கு பிடிச்சா நான் அதில் சட்டம் தான் இருக்குதா? அண்ணாமலையோட நல்ல அம்சம்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் நல்ல அம்சம் சொல்லும் போது ஒரு தலைவராக நீ எங்கே ஃபெயிலியர் ஆகுதுன்ற சொல்கிறோம். அது சொல்லக்கூடாதான். எப்படி அது ஃபெயிலியர் ஆனீங்கல்ல? நீங்கள் கூட்டணியை உடைச்சது அவங்க ஃபெயிலியர் தானே. திமுகவுடைய அசைன்மெண்ட் ஆச்சு. அசைன்மெண்ட்டுக்கு இயங்குனீங்கன்னு சொன்னால் அதை அவங்களால ஜீர்ணிக்க முடியல. உண்மையை பேசுகிறாங்களான்னு அசைன்மெண்ட்டுக்கு இயங்கினால தான் இப்படிங்க கூட்டணியிலே பார்த்தீங்கன்னா இப்போ திமுக மாதிரி அதிமுக கிடையாது, அமைதியாக போயிடுவாங்க. நீங்கள் ஒரு எதாவது பேசினா கூட பெருசாக ரியாக்ட் ஆகாது. நீங்கள் பத்திரிக்காரன் அதை அஜெண்டா பற்றி போய் துருவி கேட்டால் தான் பதில் சொல்லுவாங்க. நீங்கள் ஜெயலலிதா பற்றி பேசினப்போ அவங்க அமைதியாக தான் போனாங்க. பத்திரிக்கையாளர் கேட்டால் பிறகு தான் லைட்டாக ரியாக்ட் பண்ணாங்க. நீங்கள் என் மனைவி 1000 மடங்கு மேலானவர்லாம் பேசுனீங்க, தண்டிக்கப்பட்ட குற்றவாளின்னு பேசுனீங்க, யாருங்க ஏற்றுக்குவா? அவர் மேலேயும் சில இதெல்லாம் சொன்னார். அவருக்கு மேலே ஏதோ ஒரு குற்ற நடவடிக்கை திரு எடப்பாடி மேலே இருக்குது, தற்கொலைன்னு பேசினார். தற்கொலைன்னு பேசினார். நீங்கள் வந்து 82 என்னமோ பிறந்திருப்பீங்க. அவர் 74 கட்சியில் இருக்கார். உங்களுடைய வயசை விட ஒரு அனுபவம் ஜாஸ்தி. இது வந்து அண்ணாமலையுடைய பலகீனம் இல்லை, தெரிந்தே செய்தது. ரெண்டாவது, ஒரு கட்சியுடைய உள் விவகாரங்களை தலையிடக்கூடாது கூட்டணி தலைவர்கள். அதுக்கு இன்னும் மேக்கப் பண்ணவனா பண்ணணும். அது அவங்க எதுங்க அப்படின்னு
பத்திரிகாரன் கேட்டாங்கன்னா. ஆனால் இவர் ஓபிஎஸ்ஸு, டிடிவி, அதிமுக உள் விவகாரங்கள், செங்கோட்டையன் உட்பட அவர் தலையிட்டார். இந்த வேலை எல்லாமே ஒரு கட்டத்தில் தான் கூட்டணி உடையிற அளவு போய் முடிஞ்சுது. அதை விட ஒரு இது, இவர் என்ன தான் ஒரு ஆய்வின்னு சீன் போட்டாலும் அது சீன் தான்றது அவருக்கும் தெரியணும். தன் உயரம் தெரியாமல் பாஜக தனித்து தான் இது பண்ணுன்ற வேலையும் பண்ணார். பாமக அதிமுக போயிருக்கோம், அதையும் போட்டு இழுத்து கொண்டு வந்து பண்ணார். இதுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, எந்த நோக்கத்துக்கு பாஜக அங்கே இயங்குதோ அதுக்கு எதிராக தான் நடந்தது. திமுக தான் 100% ஜெயித்தாங்க. அப்போ அண்ணாமலை யாருக்கு உதவி பண்ணான்றது தானே பெரிய கேள்வி. ஃபைனல் ரெக்கார்டு அதுதான், ஃபைனல் எண்டாத்திட்டா தானே. அப்போ அண்ணாமலை திமுக வெற்றிக்கு பெரிதும் உதவினார். இதை வந்து ரொம்ப லேட்டாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்ட பிறகு இன்னொன்று சொல்கிறேங்க, அண்ணாமலை 2023 தலைவரானதுலேருந்து அண்ணாமலையோட ரெக்கார்டு கவர்னரும் மற்றவங்களும் அமுச்சிட்டு இருக்கிறாங்க, இவர் என்னென்ன வேலைலாம் பண்ணுறாருன்னு. இவர் ஆதரவாளர்கள் இன்னமும் ஏதோ பெரிய தலைவர், மாபெரும் தியாக தலைவர்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னென்ன பண்ணாங்கன்ற ஃபுல் ரெக்கார்டு அவங்கள்ட்ட இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரே ஒரு தடவை ஒரு தப்பை மோடி பண்ணார், அவர் காரில் ஏற்றிட்டு போனார்ல, அதுக்கப்புறம் இன்னும் அவருடைய வேகம் ஜாஸ்தியாச்சு. அதெல்லாம் வேறு மாதிரி பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்போ என்ன ஆச்சுன்னா, எதிரிகள்லாம் சுத்தமாக அப்படியே இது பண்ணுவாங்க, டெல்லிக்கு புகாராக கொடுத்துட்ருப்பாங்க. இந்த 24 எலெக்ஷன் பிறகு டெல்லி அப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவருக்கு பெரிய வாய்ப்பாளர் வந்து சந்தோஷ், என்ன அடித்தாலும் அந்த ஷீல்டு மாதிரி அவர் டெல்லியில் பாதுகாத்துருந்தார். அப்புறம் சந்தோஷ் மேலே இவங்களுக்கு அதுதாங்க பிஜேபி டக்குன்னு முடிவெடுத்தாங்க. சந்தோஷம் ஓரம் கட்டினாங்க. அண்ணாமலைக்கு இங்கே பெரிய பலமாக இருந்து எல்லாம் பண்ணுற கேசவனா இது தள்ளினாங்க. வார் ரூமை வந்து க்ளோஸ் பண்ண சொன்னாங்க. அண்ணாமலையை வான் பண்ணாங்க. அண்ணாமலையை எப்படின்னா, இந்த ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு பார்த்துருக்கீங்களா, எதாவது பண்ணால் நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த நேரத்துக்கு கம்முன்னு இருக்கும், அது சரியாயிடுச்சு போல அப்படின்னு பார்த்தா அடுத்த செகண்ட் அதோட விகரசம் வேறு மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு மாதிரி அவர் அந்த வேலையெல்லாம் பண்ணார். ஒரு நாள் சும்மா இருப்பார், இன்னொரு நாள் கூட்டணிக்கு எதிராக சொல்லுவார். நேற்று கூட பாருங்கள், நான் போட்டி இல்லைன்னு நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், இதனால் என் பேர் இருக்குது இல்லைன்றதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அது உண்மையே கிடையாது. ஆனால் நான் ஏன் போட்டி இல்லைன்றதை நாள் சொல்லுவேன்னு ஏன் ஒரு கமா போடுறீங்க, ஏன் ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டேங்கிறீங்க? அப்போது எதிரிகளுக்கு தீனி போடுற வேலை, கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்குது, இவங்க ஒற்றுமையாக இல்லை, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது. ரெண்டாவதுக்கு மேலே இவருடைய பலம் இருக்குல்ல, பிரச்சார பலம், இவர் தான் நல்லா பேசுவார், டேட்டாஸ் பேசுவார். அதை இந்த கட்சிக்கு பயன்படுத்தாமையே பார்த்துக்கிறாரு அவர். அதை ஒரு துருப்புச்சீட்டு மாதிரி வச்சுட்டு இப்படி அப்படின்னு. இதுதான் கூப்பிட்டு கடுமையாக பிரதமர் எச்சரித்து, பியூஷ் கோயல் நீங்கள் வெளியில் பேசினதான் பார்த்தீங்க, உள்ள கடுமையாக வேறு மாதிரி எச்சரிச்சிருக்கார். நான் வந்து இந்த இடத்துக்கு 3வது தடவை நான் இதுவாக இருக்கிறேன், மந்திரியாக இருக்கேன்னா என்னுடைய உழைப்பு அந்த அளவுக்கு நான் பல ஸ்டேட்டு பார்த்துருக்கேன், பலரும் நான் பார்த்துருக்கேன், உங்களை மாதிரி பார்த்துங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஆதரவாளர் கூட சீட்டு இல்லைன்ற அளவுக்கு அவர் தான் அந்த அமர் பிரசாத் ரெட்டி தள்ளியில் கூட அவர் தூக்கிவிட்டார். அவங்க ஆதரவாளர்கள் இல்லைன்ற நிலைமையை எடுத்தாங்க. ஏற்கனவே இவருக்கு இல்லைன்ற மாதிரி தான் இருந்தது, தலியில் இப்போ அமர் பிரசாத் ரெட்டி கொடுக்குற மாதிரி இருந்தது. ஆனால் ஆதரவு யாருக்குமே கிடையாதுன்ற மாதிரி காலி பண்ணி வச்சுட்டாங்க. பிரதமர் நேரடியாக அன்னைக்கு வந்தப்போ கடுமையான கோபத்தில் எல்லாரும் லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காரு, ஈவன் நயினாரை உட்பட. எல்முருகனை மீண்டும் இங்கே, அதாவது அசம்பிளி எலெக்ஷன் அவினாசியில் நிற்பதற்கு, அது இப்போது நம்ம திரும்ப பேசணும் அந்த மாதிரி இவரை மாநில அரசில் அண்ணாமலைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் இருக்கிறதா எடுத்துக்கலாம். அண்ணாமலைக்கெல்லாம் யாரையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எல்முருகன்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. என்னமோ தெரியல, அவங்க எல்முருகனை திரும்ப இங்கே உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒரு தலைவன் தானே, அண்ணாமலையும் அவர் கொண்டு வந்து இறக்கிறதுக்கு முன்னால் தெரியாது, எல்முருகனையும் தெரியாது. அப்போ இவங்க கொண்டு வந்து அது ஒரு எல்முருகனை தான் ஏற்கனவே பரிசு பண்ணி பார்த்தா வேலைக்கு அவ்வளோ தானே அண்ணாமலை கொண்டு வந்தது. எல்முருகன் ஒன்றும் அக்ரெசிவ் லீடர் ஒரு இதுவாக கிடையாது. அதனால் எல்முருகன் பலகீனமான ஒரு லீடர் தான், நயினாரும் ஒரு பலகீனமான லீடர் தான். ஒரு பாஜக தமிழகத்துக்கான ஒரு பலமான லீடரு இது வரைக்கும் இல்லை. அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை. அண்ணாமலை மாதிரி இந்த அக்ரெசிவ்னஸ்ஸு, பேச்சு, மக்கள்கிட்ட கொண்டு போகிற பிரச்சார யுக்தி இது இருந்தால் ஸ்தாபன நடவடிக்கையில் ஃபெயிலியர். ஸ்தாபன நடவடிக்கையில் ஒரு நல்லா இருக்கிறோம் அப்படின்னா அக்ரெசிவ் மற்ற விஷயங்களில் இல்லை. நயினார் வந்து ஒரு லீடராக இன்னும் அவர் கருத்தில், அவர் எல்லாம் எல்முருகன் லீடர் மாதிரி அண்ணாமலை லீடர் மாதிரி இயங்கிட்டு இருக்கிறாங்க. May 4 திரு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் இப்போ நான் உங்ககிட்ட கேட்கறது, ஒருவேளை நம்ம இன்றைக்கி இருக்கிற கருத்து கணிப்பு பிரகாரமே அதிமுக வென்று ஆட்சி அமைக்கிறது. இப்போ எல்முருகன் உட்பட ஏதோ ஒரு 3-4 சீட்கள், அந்த நம்ம ஒரு கணிக்கிற ஒரு 5-6 சீட்டுகள் கூட பிஜேபி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அண்ணாமலையினுடைய நிலை என்ன? அவர் ஏதாவது தனி கட்சி தொடங்கிடுவாரா, அல்லது மத்திய அரசுக்கு அந்த மாதிரி வேறு ஏதாவது எம்பி அப்படி போயிடுவாரா, என்ன நடக்கும்? அண்ணாமலை பாஜகவோட நீங்கள் ஒப்பிட்டு பேசிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அண்ணாமலை பன்ருட்டி வேல்முருகன் அளவு கூட கிடையாது.
பண்ருட்டி வேல்முருகன் இருக்காரு, அவர் நாலேஜ், அவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அவர் நாலேஜ், அது அவருடைய அரசியல், அவருடைய அனுபவம், கட்சி ஸ்தாபன நடவடிக்கையில் அவருடைய ஸ்ட்ராங்னஸ். ஆனாலும் அவர் வந்து சிங்கிள் இது அப்படின்றதுனால தடுமாறுறாரு. மற்றபடி வேல்முருகன் இது பண்ருட்டி வேல்முருகன் பயங்கர ஸ்ட்ராங்கு. அந்த அளவு கூட அண்ணாமலை கிடையாது. அண்ணாமலை தனி கட்சிலாம் தொடங்கினார்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவார். ஏன்னா அவருடைய குணம் அப்படி. அவரால் ஸ்தாபன ரீதியாக இயங்குகிற ஒரு லீடர் கிடையாது. அவர் இந்த அக்ரெசிவாக பேசுகிறது இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் யாரையும் முடிவு பண்ண முடியாது. அதனால் அண்ணாமலை தனி கட்சிலாம் தொடங்க மாட்டார். அவருக்கு தெரியும் தொடங்கினா எங்கே பீஸை பிடுங்குவாங்கன்னு தெரியும். அண்ணாமலை அவர் பலகீனங்களுக்கு மேலே அவர் உக்காந்துருக்காரு. அது பாஜகவுக்கும் தெரியும். பாஜகவுடைய தன்மை எப்பவுமே என்னென்னா உங்களை தப்பு செய்ய விடும். தப்புல இருந்து தான் உங்களை லாக் பண்ண விட்டு தான் பிடிப்பாங்க. அதனால் அவங்க விடுறதெல்லாம் வந்து பலகீனமாக இவர் நினச்சிக்கிட்டாருன்னா அது அவருடைய பலகீனம். அதனால் பாஜக இனி எதிர்காலத்தில் அண்ணாமலை எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படின்றது தான் கூடிய வரைக்கும் எல்லாரையும் பயன்படுத்த தான் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் பலகீனம் இருக்கும், பயன்படுத்த தான் பார்ப்பாங்க. ஒரு மாபெரும் தலைவர் பெரிய ஆளாக இருந்தார், ஒரு கட்டம் வரைக்கும் பார்த்தாங்க. சரியாகலன்னா கூப்பிட்டு ஃபைலெல்லாம் தூக்கி போட்டு இதோடு முடிச்சிங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல பதவியை கொடுத்து ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சு அமுச்சு விட்டாங்க. கவர்னர் ஆக்கிட்டாங்களா? இல்லை, அதுக்கு மேலே கொடுத்தாங்க, அதோட ஓரம் கட்டி விட்டாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. தமிழிசை ட்ரை பண்ணி பார்த்தாங்க, வேலைக்கு ஆகல. தமிழிசைக்கும் இந்த தடவை வார்ன் பண்ணியிருக்காரு, இதுதான் லாஸ்ட் சான்ஸ் அவங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல தலைவர்கள் பாஜக கிடைக்கல, அது வரைக்கும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய ஆக்டிவிட்டீஸ் குறிப்பாக விஜய் நோக்கி ரொம்ப கடினமாக இருக்குது. அவர் தேர்தல் பிரச்சாரங்களை செய்வதற்கு விடுவதே இல்லை, பரப்புரைகளில் சிக்கல். அவர் திமுகவை தான் குறை சொல்கிறார். ஆனால் நீங்கள் வந்து ரூலிங் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் ஸ்டெப்ஸ் எடுக்குதுன்னு. ஆனால் திரும்ப அவர் கேட்குறாரு, அவருக்கு மறுக்கப்படுவதற்கு என்ன? நீங்கள் நல்லா பாருங்கள், ஆதவர்ஜுனா என்ன சொன்னார், இவர்கள் நம்மளை பண்ண விட மாட்டேங்கிறாங்க, எஸ்ஓபி வச்சு பண்ணுறாங்க, தேர்தல் அறிவிக்கிட்டோம் அப்புறம் பாருங்கள் எங்கள் தலைவர்னாங்க. தேர்தல் அறிவிச்சுன்னாச்சு என்ன விஷயம்னா இவர்கள்ட்ட தான் பிரச்சனை இருக்குது. ஒரு இடம் பிரச்சாரம் பண்ண போகிறீங்கன்னா பிரச்சாரம் பண்ண போகணும். இந்த திரும்ப இந்த ரோட் ஷோ மாதிரி ஆட்களை வர வைக்கிறது, பைக்கில் உழ வைக்கிறது, செட்டப் பண்ணுறது. கரெக்டாக இவர் வண்டியில் வந்து தனியாக அவன் மட்டும் விழுவான், வண்டியை சரிச்சு விழுவான் பார்த்தீங்களா, இவர் இறங்கி போய் காப்பாற்றுற மாதிரி தண்ணி பாட்டில். இதெல்லாம் ஜெயிக்காது, பிரச்சாரம் தான் ஜெயிக்கும். ஏன் ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் வந்தப்போ திடீர்னு ஒரு பெருசாக எழுந்துச்சே, என்ன சிவி சண்முகமோ திண்டுக்கல் சீனிவாசனோ இல்லை வேறு யாராவது மாயம் பண்ணாங்களா? இவர் போய் ஊராக பிரச்சாரம் பண்ணார், பட்டுன்னு ஏடிஎம்கே லைம்லைட்டில் வந்துடுச்சு. அதனால் நீங்கள் பிரச்சாரம் அரசுக்கு எதிராக முடிஞ்சால் நீங்கள் உங்கள் மேலே ஒரு இதை தள்ள பார்க்குறாங்களா, சிறுபான்மை மக்களை கவர்னர்னா பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறது. இப்படி தான் போகணும். கூட்டு கலவாணி இருங்க பாருங்கள், தேர்தல் ஆணையம் வந்து யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல, இப்படி தான் கொண்டு போகணும். அமைச்சர்கள் மேலே ஏதாவது நடவடிக்கை வந்துச்சா, இடி வந்துச்சா பார்த்தீங்களா? ஏதாவது நினச்சா மக்களே சொல்லுங்கள், மணல் கொள்ளைன்னாங்க அதுன்னாங்க, ஏதாவது நடந்ததா? இப்படிலாம் போட்டு அடிச்சிங்கன்னா நீங்கள் அக்ரெசிவ் லீடராக நீங்கள் உருவாகலாம். உங்களுக்கு சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு என்ன துரோகம் பண்ணுறாங்க, எத்தனை பேர் இஸ்லாமியர் சீட்டு கொடுத்துருக்காங்க, நான் வந்து 17 பேர் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் பேசணும். இவங்ககிட்ட அந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. ரெண்டாவது என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்குது, என்னை விட மாட்டேங்கிறேன். எடுத்துக்கோ, உனக்கு மொத்தமே 15-20 நாள் தான் இருக்குது. 2 ஹெலிகாப்டர், ஒரு ஹெலிகாப்டர் வாடகை கேடு, ஒவ்வொரு இடத்துலையும் போய் இறங்கு. ஹெலிபேடுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ கொடுங்கூரில் நடத்துகிறாருன்னா பக்கத்தில் கிரவுண்டில் இறங்கி பட்டுன்னு வந்து பேசிடலாம். ஜெயலலிதா ஒரு காலத்தில் செஞ்சாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் பேசலாம். இன்னொன்று, இந்த புஷி ஐடியா, இந்த ஐடியாவில் இந்த ரோட் ஷோ பண்ணாமல் ஒழுங்காக போனார்னால ஜனம் வராது. போயிட்டு நின்று பேசிட்டு போகலாம். ஸ்டேஜ் ஷோஸே பண்ணிட்டு போயிடலாம். இந்த வேலை வந்து இவர் தப்பு பண்ணுறாரு. வேன்லேயே போய் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி ஊர்வலம் கூப்பிட்டு போகக்கூடாது. ஒரு இடத்துக்கு காரில் போய்ட்டு டக்குன்னு வேனில் ஏறி பண்ணலாம், இல்லை வேன்லேயே பண்ணலாம், யாரையும் வர விடாமல் பண்ணலாம். இவர் யாரையும் திட்டி பார்த்துருக்கீங்களா, வராதிங்க வண்டி கூட அப்படின்னு? ஏன்னா இவர்கள் தானே பண்ணுறாங்க, அதனால தான் பிரச்சனை. அதனால் இவர் இப்போ கூட 39 தொகுதி, சென்னையில் ஒரு 3 தொகுதியை விட்டுட்டிங்கன்னா 36 தொகுதி, ஒரு தொகுதிக்கு 2 இடம், 72 இடம் முடிவு பண்ணிட்டு ஹெலிகாப்டர் பிரச்சாரம் இறங்கி பண்ணார்னா இந்த புலம்பக்கூடாது, என்ன பண்ண விட மாட்டேங்கிறாங்க. சில பேர் இந்த வேலை செய்யாத மேடை கொண்டாலும் சொல்லுவாங்க, ஆட தெரியாத மேடை கொண்டாலும். அது மாதிரி இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப பேர் அதை அப்பப்போ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. இவர்கள்ட்ட தான் பிரச்சனை இருக்குது. தேர்தல் ஆணையம் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது ஏன் இவர் கொடுக்கல? நீ வந்து இந்த மாதிரி கும்பலை தட்டிட்டு வந்து பெரிய ஸ்டாம்ப் இடம் இருக்குங்க கொளத்தூரில், பெரிய ஸ்டாம்ப் இடம் இருக்கும். இன்னொன்று நீ இது பண்ணு, மாற்றுங்க, அதிகாரிகளை மாற்றுங்கன்னு டிமாண்ட் வை, அதை வச்சுருக்காங்க. அதெல்லாம் பெருசாக ஆக்கணும், அதை பிரச்சாரமாக ஆக்கணும். தொடர்ந்து பேசுவேன் சார். உங்களுடைய கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள் அருந்தமிழுடன். நன்றி, வணக்கம்.